ஆண்டவருடைய நாம மகிம்படட்டும். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளில் கூட நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளில் கூட விசேஷமாக, ஓ மரணமே உன் ஜெயம் எங்கே? அற்புதமான ஒரு வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 54, 55, 56, 57 ஆகிய வசனங்களில் அற்புதமான ஒரு வார்த்தை, தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தையை இந்த இடத்துல நாம் படிக்கிறோம். ஏன்னா வாசிக்கிறோம், மரணமே உன் ஜெயம் எங்கே? அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. 54ஆம் வசனம், மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தையை நிறைவேறும். மரணமே உன் ஜெயம் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெயம் கொடுக்கிற பிதாவாகி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். மரணமே உன் ஜெயம் எங்கே? ஆல்ரெடி ஈஸ்டருடைய செய்தியெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்நாட்கள் கேட்க வேண்டிய செய்தி என்னையா என்றீங்க நாட்கள் என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் எப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி வார்த்தைகளை சொல்லி, வெற்றியின் காரியங்களை, இயேசு சிலுவிலே ஜெயம் கொண்டதையும் கல்லறை ஜெயித்ததையும் நாம் ஒவ்வொரு நாளும் பேச வேண்டிய விசுவாச வீரர்களாக இருக்க வேண்டும் என்பது குறித்து மீண்டும் நினைவுபடுத்துகிற அருமையான செய்தியாக இருக்கிறத பார்க்கிறோம். எனவே அற்புதமான ஒரு வார்த்தை, மரணமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை பார்த்து பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக காணப்படுகிறத பார்க்கிறோம். பைபிளில் மரித்தவர்கள் எழுந்தார்களா அல்லது உயிர்த்தெழுந்தார்களா? சிலர் மரித்தார்கள், சிலர் உயிர்த்தார்கள், சிலர் எழுந்தார்கள், சிலர் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டிலும் உயிரோடு எழுந்தவர்கள் உண்டு, புதிய ஏற்பாட்டிலும் உயிரோடு எழுந்தவர்கள் உண்டு. அந்த நேரத்தில் பயன்படுத்தாத ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பைபிளில். ஆகினால அற்புதமான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? உயிர்த்தெழுந்தார் இயேசு. வார்த்தைகள் உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழாவிட்டால் உங்கள் விசுவாசம் விருதா, எங்கள் பிரசங்கம் விருதா என்று சொன்னார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல. ஆகவே அற்புதமான ஒரு வார்த்தை, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு வார்த்தை. எப்பொழுது என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள்படி நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த எழுந்த பிற்பாடு சொல்லப்பட்ட வார்த்தை மத்தேயு 28ஆம் அதிகாரம், மார்க் 16ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம், இந்த அதிகாரங்களில் இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் கல்லறையில் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் சொன்னபடியே இந்த வார்த்தை உயிர்த்தெழுந்த அநேகருக்கு சொல்லவில்லை, எழுதப்படவில்லை. அப்போ அவங்க எல்லாம் உயிர்த்தெழுந்தார்களே, அது உயிர்த்தெழுதல் தானே என்று நீங்க சொல்லலாம், யோசிக்கலாம், சிந்திக்கலாம். அப்போஸ்தலர் பவுலானவரை ஆண்டவர் சந்தித்த பிற்பாடு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அந்த அதிகாரம் முழுக்க கூட நாம் வாசிக்க முடியும். நியாயப்பிரமாணத்தின்படி வைராக்கியம், அற்புதமாக கிறிஸ்தவர்களை கொலை செய்யத்தக்கதாக நிருபங்களை அதிகார இடத்துல கேட்டு வாங்கினவர், சில பேரை கொலை செய்யும் பொழுது சம்மதம் தெரிவித்தவர், கூட இருந்தவர், சபைகளை துன்பப்படுத்தினவர், சிதறடித்தவர், அநேக காரியங்களை செய்த அந்த சவுல் என்ற பவுலை ஆண்டவர் சந்தித்து பிற்பாடு, ஆண்டவரே நீர் யாருன்னு கேள்வி கேட்டு, அது பிற்பாடு, ஆண்டவரே நீங்க யாரு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்குன்னு ஒப்பு கொடுத்து 3 நாள் உபவாசம் இருந்து அனனியா வந்து ஜெபம் பண்ண பிற்பாடு அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று சபையில சேர்க்கப்பட்டு அற்புதமா இருந்து, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் அற்புதமான ஒரு வார்த்தை, நான் அவர் உயிர்த்தெழுதின் வல்லமையும், நான் அவர் பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவதற்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று விட்டுவிட்டேன் என்று அற்புதமாக வைராக்கியமாக நான் அவர் உயிர்த்தெழுதல் வல்லமை நான் அறிய வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்தார். ஆகவே மரணமே உன் ஜெயம் எங்கே என்று சவாலாக எதிர்த்து பேசுகிற
அற்புதமான வார்த்தையாக தென்படுகிற பார்க்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நான் அந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே அந்த வல்லமை நான் அறியணும். அந்த வல்லமை வேற, மரித்து உயிரோடு எழுந்தவர்களுடைய வல்லமை வேற. எனவே உயிர்த்தெழுந்தார் என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்துல தான் காணப்படும். மற்றவர்கள் உயிர்த்தெழுந்ததில் காணப்படாது என்பதை குறித்து நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அற்புதமான ஒரு வார்த்தை. ஆகவே மரித்தவர்கள் உயிர் பெற்றார்கள் அல்லது உயிர் தெழுந்தார்கள். உயிர் தெழுந்தார்கள் சொல்லக்கூடாது, உயிர் பெற்றார்கள், எழுந்தார்கள், உயிர் வந்தது. உயிர் தெழுந்தார்கள் என்று இயேசுக்கு மட்டும்தான், இயேசுக்கு பிற்பாடுதான் அந்த வார்த்தையெல்லாம், மறந்து விடக்கூடாது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17 முதல் 24 வசனங்கள். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் குறிப்பாக 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எலியா காலத்தில் ஒரு சிறுவனை உயிரோடு எழுப்புகிறார். வியாதி வந்தது, மரித்து விட்டான். அற்புதமாக எலியா உயிர் வரும்படியாக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக எலிசா காலத்துல 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் சூனாமே மகன் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 19, 20 அவைகள் 32 37 வசனங்களை வாசிக்கிறோம். அவனும் உயிர் பெறும்படியாக எலிசா செயல்படுகிறத பார்க்க, அவன் உயிர் அவனுக்குள்ள வந்தது, தன் மகனை கொடுத்தான். எலிசா அவனுடைய எலும்புகள் பட்டு 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 20, 21 அவருடைய கல்லறையில ஒருத்தனை கொண்டு போடுகிறாங்க. அவருடைய எலும்பு பட்டு அவன் உயிர் வந்தது. அவன் ஒரே ஓட்டம் ஓடுறான். அவனை பார்த்து அநேகர் ஓடுறாங்க. இயேசுவின் காலத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு வார்த்தை. இயேசுவின் காலத்திலும் பாருங்க, மார்க் 5ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். யாவீரனுடைய மகள், கடைசியில வாசிக்கிறோம் 38 43 வசனங்கள் முடிய, அந்த சிறு பெண்ணை எழுந்திரேன்னு சொன்னா எழுந்தாள், மரித்து போனாள். அந்த பெண் உயிர் பெற்று எழுந்ததை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாயனூர் விதவின் மகன், லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வசனங்களில், நாயன் ஊர் விதவின் மகன் வாலிபன் அந்த பாடையை தொட்டார், அவன் எழுந்ததை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக யோவான் 11ஆம் அதிகாரம் 43, 44 தன்னுடைய சிநேகிதனாகிய லாசரு மரித்து போனதை பார்க்கிறோம். 4 நாள் பொறுத்து கல்லறை பார்த்து வெளியே வான்னு சொன்னார், அவன் வெளியே வந்ததை பார்க்கிறோம். இயேசுவின் காலத்திலும் உயிர் பெற்று வந்தார்கள், எழுந்து வந்தார்கள். மரித்து போன எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பித்தான். இதுதான் நாம் படிக்கிறோம். பேதுரு காலத்திலும் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36 முதல் 43 வசனங்கள், தபித்தால், தோற்கால் என்றும் தபித்தால் நல்ல அற்புதமாக விதவிகளுக்கு உதவி செய்து, வியாபாரம் செய்து, தொழில் செய்து, நன்மை செய்து, ஆண்டவருக்காக விசுவாசமா இருந்த அந்த தாயார் மரித்தார்கள். பேதுரு மூலமாக உயிர்ப்பிக்கப்பட்டார்கள், உயிர் தளர்ந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது பார்க்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் காலத்துல பிரசங்கிக்கிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7 முதல் 12 ஐத்தகு என்ற வாலிபன் அந்த மேடையில ஜன்னல்ல இருந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். நடு இரவுல தூக்கம் அப்படியே விழுந்துட்டான் மாடியில இருந்து. ஐத்தகு அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வாக்கியங்கள். எனவே அந்த நேரத்தில் பவுலானவர் கீழே இறங்கி போய் ஜெபம் பண்ணி அவனுக்கு உயிர் வந்தது. எல்லாரும் சந்தோஷம் அடைந்தார்கள், ஆறுதல் அடைந்தார்கள். 12 சீடர்களை ஆண்டவர் அனுப்பும் பொழுது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நீங்கள் போங்கள், வேதேசலை சுகமாக்குங்கள், மரித்தோர்களை உயிரோடு எழுப்புங்கள் என்று சொன்னார். அவனமாக சீடர்கள் செயல்பட்டாங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பேதுரு நடக்கும் பொழுது நெயல்பட்டு அநேகர் சுஸ்தமானார்கள், எழுந்தார்கள், உயிர்த்தார்கள்.
அற்புதங்களை செய்தார் ஆண்டவர். அப்போஸ்தலர் 10:38 நசனாகி இயேசுவே தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் நெருப்பினார். அவர் நன்மை செய்கிறவராய், வேதேசல குணமாக்குகிறவராய், பிசாசு பிடியில் அகப்பட்ட யாவரும் குணமாக்குகிறவராய். அவரும் எத்தனையோ அற்புதங்களை செய்தார். ஆனா 3 காரியங்கள் 3 இடத்துல இயேசு மூலமாக உயிர்ப்பிக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஒன்று வீட்டில, ஒன்று வழியில, கல்லறைக்கு போகிற வழியில, மூன்றாவதாக கல்லறையில. 3 இடங்கள், அற்புதமான இடங்களை ஆண்டவர் இந்த உயிர்ப்பிக்கும்படியாக, உயிரோடு வரும்படியாக அற்புதங்களை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, இவைகள் ஏன் சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகள் என்றால், மரித்தார்கள், உயிர்த்தார்கள், எழுந்தார்கள். மரித்தார்கள், உயிர்த்தார்கள், எழுந்தார்கள். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும். பட் உயிர்த்தெழுந்தார்கள் என்ற வார்த்தை அவங்களை யாருக்குமே வரல. ஏன்னா அவங்க மீண்டும் மரித்தார்கள். சரீரத்தில் கொஞ்ச காலமா வாழ்ந்தாங்க. 2 ராஜாக்கள் 20:5 6 7 வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜாவுக்கு ஆயுசு நாட்கள் முடிந்தது. ஆனா ஜெபம் பண்ணார், அழுதார். ஆண்டவர் இறக்கப்பட்ட மீண்டும் 15 வருடங்களை கூட்டி கொடுத்தார். மீண்டும் மரித்தார். எனவே அவர்கள் எல்லாருமே மரித்தார்கள், மரணத்தை அடைந்தார்கள். உயிர்த்தெழுந்தாங்க, உயிர் பெற்று வந்தாங்க, எழுந்து வந்தாங்க, மீண்டும் வந்தாங்க, காணப்பட்டாங்க ஜனங்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, நகரத்திலும் எல்லாவற்றிலும். ஆனா மீண்டும் மரித்தார்கள். மரணம் அவர் ஆட்கொண்டது. ஆனால் உயிர்த்தெழுந்தார் என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்து தவிர வேற யாருக்கும் வரவில்லை. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15 அற்புதமான ஒரு வார்த்தை 20 வாசிக்கிறேன், கவனிங்க. 1 கொரிந்தியர் 15:20. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனானவர். கவனிக்கணும், முதற் பலனானவர். மனுஷரால் மரணம் உண்டானபடியால் மனுஷரால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 23 அவனவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இட் இஸ் வண்டர்ஃபுல். உயிர்த்தெழுதலிலே முதற் பலன் இயேசு கிறிஸ்து. உயிர்த்தெழுந்தவர்களிலே முதற் பலன். அதுக்கு பிற்பாடு அவனவன் மரித்தவர்கள் பின்னதாக உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கல்லறையில இயேசு கிறிஸ்துனுடைய சத்தத்தை கேட்கப்படும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுவோம். எனவே அற்புதமான ஒரு வார்த்தை, மரணமே உன் ஜெயம் எங்கே? மரணமே உன் ஜெயம் எங்கே? உண்மையான மரணம் இயேசு கிறிஸ்து மேற்கொள்ளவில்லை. ஆகவே எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில இவர்கள் எல்லாரும் உயிர் கொஞ்ச காலம் வாழ்ந்தார்கள். உயிர் வாழ்ந்தார்கள், கொஞ்ச காலம்தான் பூமியில வாழ்ந்தார்கள், மீண்டும் மரித்தார்கள். உயிர்ப்பிக்கப்பட்டு கொஞ்ச காலம் வாழ்ந்து பூமியில மீண்டும் மரித்தார்கள். அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் இல்லை அந்த வார்த்தையில். பிற்பாடு அவர்கள் ஆண்டவருடைய வருகையில உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்தானவர் சிலுவையில மரிக்கும் பொழுது கூட மத்தேயு 27 கடைசி வாக்கியங்களை நாம் பார்க்கிறோம் இல்லையா? பரிசுத்தவான்கள் கல்லறைகள் திறக்கப்பட்டன, சிலர் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள், உயிர்த்தெழுந்தார்கள், பரிசுத்தவான் நகரத்துல காணப்பட்டார்கள் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். ஆனா உயிர்த்தெழுந்த முதற் பலனானவர் இயேசு கிறிஸ்து என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலே வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 மரித்தேன், இதோ சதா காலங்கள நான் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் எல்லாவற்றுக்கும் தெருவுக்கோள் உடையவரா இருக்கிறேன். மத்தேயு 28:6 அவர் இங்கு இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்க. He is alive. He is alive. உயிரோடு இருக்கிறார். ஆகையினால் அதை யோபு சொன்னார். யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer is alive. It is wonderful வார்த்தைங்க பாருங்க. அதெல்லாம் மத்தேயு 16:21 இயேசு சொன்னார், நாம் எருசலேமுக்கு போகிறோம். அங்க மூப்பரால வேதபாரகராலும் மனசுகுமாரன்
பிடிபடுவார், அடிப்பார்கள், துன்பப்படுத்துவார்கள், கொலை செய்வார்கள், மரித்து போவார். ஆனா 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன், உயிரோடு எழுந்திருப்பேன், உயிரோடு எழுந்திருப்பேன். உயிர் தெழுந்தார் இயேசு, உயிர் தெழுந்தார் இயேசு. யோவான் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வசனங்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வசனங்கள். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதை 3 நாளைக்குள்ள கட்டுவேன். சாலமோன் மண்டபத்தில் இருந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், இந்த ஆலயத்தை கட்டுறது எத்தனை வருஷங்கள் ஆனது, இவர் 3 நாள் சொல்றாரு. அவர் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னார் என்பது குறித்து உணரவில்லை, மறந்து போனார்கள். ஆகையினாலதான் அற்புதமான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இஸ் அலைவ், உயிரோடு இருக்கிறார், அற்புதமா இருக்கிறார், அதிசயமானவரா இருக்கிறார், ஆச்சரியமானவரா இருக்கிறார். ஆகையினாலதான் அப்போஸ்தலர் பவுலானவர் இயேசுவினுடைய மரணத்துல வல்லமை பெற்றவராய், இயேசுவினுடைய பாடுகளில் ஐக்கியம் பெற்றவராய், இயேசுவினுடைய வல்லமை கண்டவராய், இயேசுவினுடைய மரணத்தின் வல்லமையும் அறிந்தவராய். ஆகையினாலதான் அவர் சொல்ல, மரணமே உன் ஜெயம் எங்கே, மரணமே உன் வல்லமை எங்கே, மரணமே உன் நிலைமை என்ன? சவால். மரணத்தை குறித்து யாரும் பேச மாட்டாங்க, பேசினா பயம். ஆனா பவுலானவர் பேசினார், சவால் விட்டார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கேன்னு சொன்னார். ஆகையினால அந்த இயேசு உயிரோடு இருக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். 2ஆம் மரணத்தை மேல ஜெயம் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சபையில சேர்க்கப்பட்டு அவருக்கா வாழும்போது சரீரத்தில் எல்லாருக்கும் மரணம் வரும். ஆனா ஆத்மாவில் 2ஆம் மரணத்தை மேல ஜெயம் கொள்ளும்படியாக இயேசு உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த வசனங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless.